மாதம் மாதம் வர இந்த அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான நாளுங்க. இன்றைக்கி நாளில் பார்த்திங்கன்னா, நம்ம பெரியவங்களெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று நமக்கு கிடைக்கும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இருக்கிற இந்த பிஸியான ஷெட்யூலில் வந்து எப்போவுமே நம்ம பெரியவங்களை நினச்சிக்கிட்டே இருக்கோம்னா அதெல்லாம் சும்மா கதை. ஏன்னா அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஒர்க் நமக்கு இருக்கும். அதனால் வந்து நம்ம அமாவாசைன்ற ஒரு நாள்லையாச்சும் அவங்க பண்ண உதவிகளும், அதே போல் அவங்க நம்மளை வளர்த்த விதமும், அவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பண்ணாங்கங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை பூஜையில் வீட்டில் செஞ்சாங்கன்னா கலந்துக்குங்க. பெரியவங்களை நினச்சி பாருங்கள். அந்த நன்றி விசுவாசம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையிலுமே தொடரும். அந்த பழக்கம் வந்து நமக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பூஜை வந்து ஒரு முக்கியமான பூஜைன்னு நான் சொல்லுவேன். அதை முடிச்சுக்கிட்டு எனக்கு அமாவாசை லீவ் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணால் குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு பிச்சாவரம் பக்கத்தில் பிக்னிக் பிளேஸ். ஏன்னா காலாண்டு லீவு, குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீட்டில் நானும் இருக்கிறதுனால எங்கேயாச்சும் போகணும்னு எதிர்பார்த்தாங்க. குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போனதில் ஒரே சந்தோஷங்க. அதை பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷமானது உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறேன்.